ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி 30ஆம் தேதி வியாழக்கிழமை மே 2024 வெளிவந்த தினத்தந்தியில் வெளிவந்த கொஸ்டின்ஸ், டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். பொது தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும். வேலு நாச்சியார் பொறுத்துக. வேலு நாச்சியார் வீரம். மருது சகோதரர் ஆற்றல். ஐதர் அலி உதவி. குயிலி தியாகம். வேலு நாச்சியார் வீரம், மருது சகோதரர் ஆற்றல், ஐதர் அலி உதவி, குயிலி தியாகம். அடுத்தொரு பொறுத்துக. எம்.எஸ். சுப்புலட்சுமி இந்திய மாமணி விருது. ராஜம் கிருஷ்ணன் சாகித்ய அகாதமி விருது. சின்ன பிள்ளை அவ்வை விருது. கிருஷ்ணம்மாள் வாழ்வுரிமை விருது. எம்.எஸ். சுப்புலட்சுமி இந்திய மாமணி விருது. ராஜம் கிருஷ்ணன் சாகித்ய அகாதமி விருது. சின்ன பிள்ளை அவ்வை விருது. கிருஷ்ணம்மாள் வாழ்வுரிமை விருது. முதலில் பெண் கல்வி மேம்பாட்டிற்கு பரிந்துரை செய்த குழு ஹண்டர் குழு. நம் நாட்டின் முதல் பெண் ஆசிரியர் சாவித்ரிபாய் பூலே. தவறானது எது? தவறானது படித்து நமக்கு பயனில்லை, அதனால தான் சரியானதை மட்டும் படிப்போம். பூதான இயக்கத்தில் பணிபுரிந்தவர் கிருஷ்ணம்மாள். சமூக அவலங்களை உற்று நோக்கி எழுத்தின் வழியாக உலகுக்கு காட்டியவர் ராஜம் கிருஷ்ணன். உழுபவருக்கே நில உரிமை இயக்கம் தொடங்கியவர் கிருஷ்ணம்மாள். நூலக விதிகளை உருவாக்கிய இந்திய நூலகவியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் ரா. அரங்கநாதன். கீழ்த்திசை சுவடி நூலகம் தொடங்கப்பட்ட வருடம் 1869. கீழ்த்திசை சுவடி நூலகம் தற்போது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் 7ஆம் தளத்தில் இயங்கி வருகிறது. அண்ணாவின் பொன்மொழிகளில் சரியான கூற்றினை கண்டுபிடி. சட்டம் ஒரு இருட்டறை. தமிழரை தட்டி எழுப்பும் தன்மான இலக்கியங்கள் தேவை. நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும், இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும். அனைத்தும் சரி. நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என் தலை சிறந்த நண்பன் என்றவர் ஆபிரகாம் லிங்கன். தேசிய நூலக நாள் ஆகஸ்ட் 9. கூற்றுகளை கவனி. உணவினை நன்றாக மென்று விழுங்க வேண்டும். சரி. வேக வைத்த காய்கறிகளை உணவில் சேர்த்து கொள்ளலாம். சரி. சரஸ்வதி என்று சித்தர்களால் அழைக்கப்படும் மூலிகை வல்லாரை. ஔவையாரின் மீதூன் விரும்பேல் என்ற தொடருக்கு இணையான பழமொழி அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு. ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பொறுத்துக. இனிமை வளம். துவர்ப்பு ஆற்றல். புளிப்பு இனிமை. கைப்பு மென்மை. தவறானது எது? குமரி என்னும் பெயர் கொண்டது துளசி அப்படிங்கிறது தவறானது. இப்போ சரியானது என்னதுலானா, இரும்பு சத்து நிறைந்த பொருள் முருங்கைக்கீரை. இரத்த சோகைக்கு மருந்தாக பயன்படுவது கரிசாலை. கூந்தலை வளரச் செய்வது கற்றாழை முருங்கை. அடுத்து ராஜம் கிருஷ்ணன் எழுதிய நூல்களில் சரியானது எது? நீலகிரி படுகர் இன மக்களின் வாழ்வியல் மாற்றங்களை குறித்து அவர் பதிவு செய்ததே குறிஞ்சித்தேன் புதினம். கடலோர மீனவர் வாழ்வின் சிக்கல்களை பேசுவதே அலைவாய்க்கரையில் புதினம். அமைப்பு சாரா வேளாண் தொழிலாளர்களின் உழைப்பு சுரண்டப்படுவதை சுட்டி காட்டியவையே சேற்றில் மனிதர்கள் வேருக்கு நீர் ஆகிய புதினங்கள். கீழ்கண்டவற்றில் தவறானது எது? டி தவறானது. அப்போ சரியானது கன்னிமாரா நூலகம் 1896 தமிழ்நாட்டின் மைய நூலகம். வள்ளுவர் கோட்டம் 1976 கட்டி முடிக்கப்பட்டது சென்னை. திருவள்ளுவர் சிலை 2000 ஆண்டு திறந்து வைக்கப்பட்டது. பூமாது இருந்தன் புவிமாது இருந்தன் இப்பூதளத்தில் நாமாது இருந்தன்ன நாமும் இருந்தன்ன நாவலர்க்கு என்ற பாடலை இயற்றியவர் நமச்சிவாய புலவர். தமது வீட்டில் வட்டத்தொட்டி என்னும் பெயரில் இலக்கிய கூட்டங்கள் நடத்தி வந்தவர் டி.கே. சிதம்பரநாதர். கடித இலக்கியத்தின் முன்னோடி, தமிழிசை காவலர், வளர்தமிழ் ஆர்வலர், குற்றால முனிவர் என அழைக்கப்படுபவர் மற்றும் இதய ஒளி என்னும் நூலை எழுதியவர் சிதம்பரநாதர். தமிழர் குடியரசுத் தலைவராக பொறுப்பு வகித்த நாடு சிங்கப்பூர். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று கூறியவர் கணியன் பூங்குன்றனார். தவறானது எது? தவறானது. அப்போ சரியானது படிப்போம். யவனர்கள் பொன்னை சுமந்து வந்து அதற்கு ஈடாக மிளகை கொண்டு சென்றனர் என்று குறிப்பிட்ட நூல் அகநானூறு. காவிரி பூம்பட்டினத்தில் துறைமுக பொருட்கள் மண்டியும் மயங்கியும் கிடந்ததை
குறிப்பிடும் நூல் பட்டினப்பாலை. கரிகாலனின் முன்னோர்கள் காற்றின் திசையை அறிந்து களம் செலுத்தினர் என்று குறிப்பிடும் நூல் புறநானூறு. பாண்டிய நாட்டின் தகவல்களை கூறிய வெனிசு நாட்டவரின் பெயர் மார்க்கோ போலோ. தொல்காப்பியத்தில் குறிப்பிடப்படும் பொருள்வயிர் பிரிவு என்பதன் பொருள் பொருளை ஈட்டுதல். மேலை கடல் முழுவதும் கப்பல் விடுவோம் என்று பாடியவர் பாரதியார். கூற்று 1 மற்றும் 2 தவறு அடுத்ததில். ஸோ அவ்வளோதான். நாளைக்கு வர தினத்தந்தியில் வர கொஸ்டின்ஸ் நாளைக்கு பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.